டிஎம்கே மேல ஒரு பெரிய தப்பு இருக்கு. எல்லா தப்பையும் இன்ஃபேக்ட் டிஎம்கே தான் பண்ணாங்கன்னு கூட நான் சொல்றேன். பிகாஸ் செக்ஷன் 353 சொல்லிட்டு சைபர் கிரைம்ல மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஏன் அவ்வளவு ஆம்புலன்ஸ் போச்சு, அவ்வளவு பேருக்கு ஒன்றும் ஆகல, டாக்டருங்க எல்லாம் ஊசி போட்டு கொள்றாங்க, செந்தில் பாலாஜி எப்படி அவங்க முன்னாடி போனாலும் கான்ஸ்பிரசி தியரி வச்சிருக்கீங்களே, உங்களெல்லாம் இன்னும் உங்க மேலாம் கேஸ் போடாம சும்மா விட்டு வச்சிருக்கிறது டிஎம்கே தப்பு. எனக்கு சத்தியமா புரியல உங்களுக்கு எல்லாம் எப்படி வாய் வருது. இதுல ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்கல்ல. விஜய் அவருக்கு சோகம், அவர் ஓடிட்டாரு, அவருக்கு சோகம் தாங்க முடியாம அவர் பேசாம போயிட்டாருன்னு. தென் ஹவு இஸ் he a leader? நீங்க எனக்கு இது புரியவே இல்ல. இப்போ இங்க இருக்கிற பொலிட்டிக்ஸ்ல இருக்க அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போனவங்க, அடி வாங்கினவங்க, தடி அடி வாங்கினவங்க, போலீஸ் கிட்ட அடி வாங்கினவங்க, சிஎம்ஆ இருந்தவரும் போலீஸ் அடி வாங்கினவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. உங்க அண்ணா இந்த பிரச்சனைக்கே ஓடி போயிடுவாருன்னா அப்புறம் அவரை எப்படி நீங்க லீடர்னு கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு புரியுதா? அவருக்கு நீங்க மட்டும் ஓட்டு போடலதா? நானும் தமிழ்நாட்டுல தான் இருக்கேன், எனக்கும் ஒருவேளை உங்க அண்ணா சிஎம் ஆயிட்டோம்னா எனக்கும் தான் சிஎம் ஆகணும். ஏன் சிஎம் பிரச்சனை வந்தா ஓடிடுவாருன்னா அவர் எப்படி சிஎம் ஆவாரு?